பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் காத்து கிடக்கிறேன். வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வை என் மேல் படவில்லையே. என்னுடைய காரியங்கள் எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதே, தோற்று போனது போல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஏன் அவருடைய கண்கள் என்மேல் படவில்லை என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வை உங்கள் மேல் பட்டாயிற்று, நான் உங்களை கனப்படுத்தக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் உங்கள் குடும்பம் கனம் பெற்ற குடும்பமாய் காணப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உதாசீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளினால் அநேகர் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவமானத்தோடு, வெட்கத்தோடு, நிந்தையோடு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. வேதத்தை தூக்கி கொண்டு போகிறாய் அல்லவோ, உன்னுடைய காரியத்தில் என்ன ஜெயம் கண்டாய்? நீ தோற்று போனது போல் இருக்கிறாயே, நீ எந்த ஒரு உயர்வையும் பெற்றுக்கொள்ளவில்லையே, ஆண்டவரை தேடுகிற உனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரவில்லையே என்று அநேகர் தூசித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் தூசிக்கலாம், புருஷனார் தூசிக்கலாம், உறவுகள் தூசிக்கலாம், சொந்த பந்தங்கள் தூசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள். யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை ஒதுக்குவதில்லை. யார் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நீங்கள் என்னுடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீதை பார்த்து, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கனத்தை கொடுத்தது போல ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது, என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, என்னோடு கூட பயணித்து கொண்டிருக்கும்போது, உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எதிரிடையாய் வந்து நின்றாலும் நான் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள். நான் உங்களை சிநேகிக்கிறேன், அன்பு செய்கிறேன். உங்கள் மேலே அக்கறை கொண்ட தெய்வம், உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம், உங்களுக்காக போராடுகிற தெய்வம், உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் அநேக முறை எத்தனித்து வந்த போதிலும் உங்களை விட்டு கொடுக்காமல் அந்த சத்ருவுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணி உங்களுக்காக நான் போராடி உங்களை மீட்டெடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகள் கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய மகிமை மிகுதியானதாய் காணப்படுகிறது, அவர்களுடைய கனம் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. நான் அவர்களை எவரிடத்திலும், சத்துருக்களிடத்திலும், மனிதர்களிடத்திலும் விட்டு கொடுப்பதில்லை. அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லையே, என் புருஷனாரை எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்களே, அவரை கனப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லையே, அவரிடத்தில் அன்பு காட்டுவதற்கு ஒருவரும் இல்லையே, எல்லாரும் ஒதுக்கி வைத்தது போல இந்த குடும்பம் காணப்பட்டு கிடக்கிறதே, ஓரமாய் தள்ளப்பட்ட கல்லை போல இந்த குடும்பம் காணப்பட்டு கிடக்கிறதே. அவமான வார்த்தைகளால், நிந்தையான வார்த்தைகளால் அநேக முறை
ஆண்டவரை ஏளனமாய் பேசி வெட்கப்படுத்தின குடும்பம் ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறதே. என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மேன்மை வரும், என் வாழ்க்கையில் எப்பொழுது நான் ஒரு கனத்தை பெறுவேன் என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் விருப்பம் வைத்திருக்கிறேன், நான் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள், நானும் உங்களை சிநேகிக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சோதனையாகிய தண்ணீரை கடக்கும் போதும் ஆண்டவராகிய நான் உங்களோடு கூட இருந்தேன். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பல தீவினைகள், பல போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்த போதிலும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்த தெய்வம்தான் சொல்லுகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனப்பெற்றாய் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கனப்பெற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் கனப்படுத்துவீராக. உம்முடைய பார்வை அந்த குடும்பத்தில் படுவதாக. உம்முடைய பார்வை ஆண்டவரே அந்த குடும்பங்கள் மேலே பட்டு அந்த குடும்பங்கள் செழிப்புள்ள குடும்பங்களாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.